வணக்கம் நண்பர்களே. நம்ம நண்பர்களில் சிலர் வந்து இந்த Zoom அப்படின்னா என்ன? இத பயன்படுத்தி எப்படி நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்றது? இப்ப நம்ம வார இறுதிகள்ல வந்து நம்ம நேரடியா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? அந்த செஷன்ல வந்து எப்படி சேர்றது? அப்படிங்கிறத பத்தி கேள்விகள் சில எழுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ இது. இந்த செஷன்ல வந்து எப்படி நீங்களும் வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா. as I always say, இது வந்து நான் ஒரு சர்வீஸா தான் பண்றேன். இட்ஸ் நாட் a ட்ரெய்னிங் கோர்ஸ், இட்ஸ் நாட் an அஃபிஷியல் கோர்ஸ். எனக்கு தெரிஞ்சது, நான் கத்துக்கிட்டத எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும். ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் வந்து பண்றதுக்கு வந்து யாரும் கம்பெனி இல்ல அப்படிங்கிறவங்களுக்காக என்னோட நேரத்தை ஒதுக்கி உங்க கூட நான் ஒரு 30 minutes to an hour வந்து செலவு செய்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு என்னால் முடிந்த ஒரு கைடன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து எந்த சேனல் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் ஷால் பி அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ். அண்ட் இட்ஸ் அ மியூச்சுவல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது, என்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிறது, அவ்வளோதான். தெர் இஸ் நோ such thing as student or teacher. We are all friends and we all learn from each other, and that's about it. இது வரைக்கும் 2 செஷன் பண்ணியிருக்கேன். அந்த செஷனுக்கான வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் இல்லை ஃபீட்பேக், இந்த செஷன்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். இப்போ நம்ம இந்த ஜூம் செஷன் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வழக்கமாக நான் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுவேன் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில். உதாரணத்துக்கு இந்த சண்டே வந்து காலையில் 11 மணிக்கு நம்ம ஜூம் செஷன் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டி வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு போன சண்டேக்கான ஜூம் செஷன் லிங்க் வந்து இந்த ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். இது ஒரு ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கும் இங்கே கொடுத்துருவேன். 11 AM செஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10:59 இல்லை 11 மணி அந்த மாதிரி வந்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒன்ஸ் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும் உங்களோட ப்ரௌசரில். அதில் வந்து நீங்கள் ஓப்பன் ஜூம் மீட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் செஷன், நான் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது எனக்கு தெரியும். நான் வந்து அப்புறம் அதுக்கு உள்ளே போயிட்டு அட்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் வந்து அந்த செஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க ப்ரௌசரில் இருந்து அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி இந்த செஷனுக்கு வருவாங்க. நாம் எல்லோரும் இந்த செஷனில் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் லைவாக. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ரிட்டன் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கலாம். ஆனால் வந்து திடீர்னு ஒருத்தர்கிட்ட பேசும்போது வந்து எனக்கான அந்த வொக்காபுலரிஸ் வந்து வரமாட்டேங்குது, இல்லை வந்து தயக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இது வந்து இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே வந்து நீங்கள் முன்ன பின்ன தெரியலனாலும் யூ கேன் ரிமைன் அனானிமஸ். நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த டிஸ்கஷனில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணவும் போகிறதில்ல. பட் ஐ வுட் ஸ்டில் என்கரேஜ் யூ டு கம் ஃபார்வர்ட் டு பிரேக் ஆல் யூர் பேரியர்ஸ். இந்த தயக்கத்தெல்லாம் உடைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாதான் வந்து இந்த கம்யூனிகேஷனில் வந்து ஃப்ளூயன்சி அச்சீவ் பண்ண முடியும். இட்ஸ் ஜஸ்ட் மை ரெக்கமெண்டேஷன் அண்ட் இட்ஸ் நாட் அ கம்பல்ஷன். ஸோ இட்ஸ் பியூர்லி அப் டு யூ. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மற்றவங்க பேசும்போது நீங்களும் நடுவில் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், இந்த செஷனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சி லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க இப்போ தான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஏற்கனவே நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்கள பார்த்து மிரட்சி அடையாதீங்க தயவுசெய்து. இட்ஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா பேசுகிறவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே நல்லா ஃபெமிலியராக இருக்கவங்க இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க ஏதாச்சும் வந்து ரொம்ப பேசிக்கான கேள்வி கேட்டால் வந்து அது உங்களுக்கு ரெலவெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் ட்ரீட் இட் ஆஸ் கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ என்ஹான்ஸ் யுவர் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அ மியூச்சுவல் லேர்னிங் செஷன். அப்புறம் இந்த செஷனுக்கு ஏதாச்சும் ஒரு ரேண்டம் டாபிக் பற்றியும் நாம் பேசுவோம், ஒரு 10 செகண்ட் அட்லீஸ்ட். இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து ஒரு 2-3 நிமிஷம் கூட பேசலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான டாபிக் ஏதாச்சும் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை நான் ஏதாச்சும் ஒரு ரேண்டம் டாபிக் வந்து யூஸ்வலாக மென்ஷன் பண்ணுவேன் அந்த செஷன்லேயே, அதை பற்றியும் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இல்லை என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் மட்டும் கிடையாது, கிராமரில் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த செஷனுக்கு கொண்டு வாங்க. நமக்கு 30 minutes அவ்வளோதான் வந்து நம்மளோட பிளான் டைம். அதுக்கு மேலே எடுத்தோம்னா எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். அதனால்
ஒரு வீக்கெண்டில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட்ஸில் முடிக்க பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் bring it to the comment section and we'll discuss it there. So this is it. I just want to give you a quick introduction on these Zoom sessions and why we are doing it and what's the objective and just a basic guidelines about this session. So please feel free to join the next session and I'll see you all there. Thank you.